السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமரை குர்ஆனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன் மொழிகளையும் அழைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம். இன்றைக்கு நாம் எந்த ஒரு தலைப்பை எடுத்து நாம் பேசினோம் என்றாலும், எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அதிலே ஒரு நூதன வழிமுறை, ஒரு புதிய வழிமுறை, ஒரு பிதுஆ இருக்கத்தான் செய்கின்றது. அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த தமிழகத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நூதன பழக்க வழிமுறைகளான இந்த பிதுஅத் என்பது அந்த அளவுக்கு இருக்குது. எந்த அமல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளையும் எடுத்து பேசும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்த, அதிகமாக அதற்கு வலியுறுத்தி சொன்ன இந்த பிதுஅத் என்பது அது சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த தமிழக முஸ்லிம்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அதிகமாக வலியுறுத்தினார்களோ, அப்ப அந்த வலியுறுத்திய விஷயம் இந்த மக்கள் மத்தியிலே சரியான முறையில் போய் சேரல, அப்ப தன்னுடைய உள்ளத்தை ஈர்க்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வன்மையாக சொல்லி கண்டிச்சுட்டு போறாங்க, அது வழிகேடுதான் என்று சொல்லிட்டு போறாங்க. அப்ப அப்படி இருந்தும் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம், வன்மையாக இன்றைக்கு செயல்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு சர்வ சாதாரணமாக அதை வைத்து கடந்து செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு தமிழக முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்பது வேதனைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்ப கடந்த சில வாரங்களாக நம்ம என்ன செய்யறோம், நாம் நபிகளாருடைய வழியில் குழந்தைகளை நாம் பெற்றெடுத்த அந்த குழந்தை செல்வங்களை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொடர் உரையாக நாம் பார்த்து வர்றோம். அப்ப அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய கண் முன்னால் இந்த சமுதாயத்தில் வேற வேற நடந்ததெல்லாம் பார்க்க வேணாம், நாம் நம்முடைய கண் பார்வையிலே நம்முடைய ஊர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த சிறுவர்கள் எப்படிலாம் இருந்தாங்க, நமது அனுபவத்தின் அடிப்படையில் நாம் பெரியவர்களாக ஆக ஆக அவர்களும் பெரியவர்களாக ஆகும்போது அந்த சிறு பிராயத்தில் இருந்த அந்த இளைஞர்கள் எப்படிலாம் ஆயிருக்கிறாங்க என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறாங்க, எப்படி இளைய பருவத்திலே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே கொஞ்சமா தடையாவே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளே ஊறி திளைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய இந்த பருவத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், 5 வக்து தொழுகைக்கு வந்த அந்த ஒரு சிறுவன் இளைஞனாக இருக்கும்போது தொழுகைக்காக பள்ளியின் பக்கம் வருவது கிடையாது. சரி, 5 வக்து தொழுகைக்குத்தான் வரவில்லை என்று சொன்னால் ஜும்மாவிற்காகவாது வரலாம்ல, அதற்கு கூட வருவது கிடையாது. சரி, ஜும்மாக்கு தான் வரல. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, கண்ணு முன்னால பார்த்த விஷயம், நாம் பெருநாள் தொழுகையை நம்ம அட்டன் பண்ணி நம்ம தொழுது அதற்கான முழுமையான நன்மையை அல்லாஹ்விடம் எதிர்பார்த்தவர்களாக பிரார்த்தனை செய்தவர்களாக நம்ம வருவோம். தொழுகைக்கு, பெருநாள் தொழுகைக்கு இங்கே நாம் வணக்கம் வழிபாடுகளை ஊறிக்கொண்டிருக்கும் போது மதுபானத்தை அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்.
அவர்களுக்கெல்லாம் பெருநாள் என்பது எது? அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு என்றைக்கு முளைக்கொட்டு என்று மாற்று மத சகோதரர்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் என்கின்ற அடிப்படையில் செய்கின்றார்களோ அதுதான் அவருக்கு பெருநாள். நம்ம கண் முன்னால் பார்த்தது கற்பனையில விட்டு அடிச்சுட்டு போகல. இன்னைக்கு பார்க்கிறோம், இளைய சமுதாயத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு வரை அந்த நான் சொல்லக்கூடிய அந்த நபர் இன்றைக்கு வரை அதே நிலையில இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப அவர்களுடைய பெற்றோர்கள் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பெயரால் எச்சரித்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முன்னிறுத்தி சரியான முறையில் அவனுக்கு கைட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அந்த அளவிற்கு நல்லவனாக வந்திருப்பான். தொழுகை என்று வந்தால் சரியாக தொழக்கூடிய ஒரு நபர், நோன்பு காலங்கள் என்று சொன்னால் சரியாக நோன்பை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சிறுவன் இன்னைக்கு ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவனுடைய செயல்பாடை பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. தண்ணியை போட்டுட்டு சண்டை போடுறதுல இருந்து, கஞ்சா குடிக்கிறதுல இருந்து, எல்லா அனாச்சாரங்கள், பெண்களோடு போகக்கூடிய இந்த கேடுகட்ட செயல்களில் இருந்து எல்லா அனாச்சாரங்களையும் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தின் ஒரு இளைஞனாக மாறிவிட்டானே. இந்த இஸ்லாம் என்பது இதைத்தான் நமக்கு போதிக்கின்றதா? அப்ப இந்த பெற்றோர்களுக்கு இதைத்தான் ஏவுகின்றதா? அப்ப நம்ம பார்க்கிறோம், நமக்கு அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஊறிய ஒரு சிறுவன் இன்றைக்கு இளைய அந்த பருவத்தை அடையும் போது அவன் அல்லாஹ்வையே நினைக்காத அளவிற்கு அவனை ஷைத்தான் அவனின் பக்கமாக கால் ஊன்ற வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அழகா நோன்பு வச்சானே, அழகான முறையில் நோன்பு வைப்பான், ஆபாசமான வாசகங்களை பேச மாட்டான். ஆனா இன்னைக்கு வாயை துறந்தாலே ஆபாசம். தண்ணி அடிக்காத அவனும் தனக்குத்தானே நமக்கு கொடுத்த கைடின் அடிப்படையில் தன்னை திருத்திக் கொள்ள முயற்சி செய்தான், முடியல. அவன் சரியாக இருந்தாலும் அவனை சுற்றி உள்ளவர்கள் அவனை சரியாக வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது. அப்ப நாம நம்முடைய பிள்ளைகளை இளைய பருவத்தில் இந்த சிறுவர்களாக இருக்கும் போதிலிருந்து நம்ம அல்லாஹ்வின்பால் எச்சரிக்கை செய்ய வேண்டும். அப்படி எச்சரிக்கை செய்ய வேண்டிய விதத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் எச்சரிக்கை செய்திருந்தால் தகப்பன் இல்லாத ஒருத்தன், அப்ப தகப்பன் இல்லாத ஒருத்தனைத்தான் அதிகமாக கண்ணும் கருத்துமாக நாம் பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் பார்க்க தவறிட்டாங்க, அவருடைய பாதுகாவலர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப தூரத்தில் இல்லை, இந்த இருக்கு சீனியப்பா தர்கா. இந்த சீனியப்பா தர்காவில் நாம் கண்ணால் கண்ட காட்சி. இன்னைக்கு அவன் எந்த ஒரு தொழுகையும் எந்த ஒரு இபாதத்துகளும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டிருக்கின்றான். நம்மோடு கூட பயணித்த ஒரு சிறுவன், அவ்வளவு அழகிய முறையில் வணக்க வழிபாடுகளில் ஊறி திளைத்த ஒரு சிறுவன் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு போராட்டா வர மாட்டேங்கிறான். என்ன வர விட மாட்டேங்குது. யாரோ ஒரு பொம்பளை வருது, ஒரு கனவு ஒன்று வருது, எனக்கு உடம்புலாம் எனக்கு இறுக்கமா இருக்குதுங்கிறான். அப்ப ஷைத்தான் அவனை எந்த அளவிற்கு அவனை வழிகேட்டின் உச்சத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறான். இப்படிப்பட்டவர்களாக நம்முடைய பிள்ளை செல்வங்களும் இல்லாமல் இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக, அல்லாஹ்வின்பால் எச்சரிக்கை செய்தவனாக இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த உரைக்குள் நாம் செல்வோம். அப்ப நம்ம நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்திருக்க வேண்டும். அவனை அவனுடைய பெற்றோர்கள் சரியான முறையில் வளர்த்திருந்தால் இன்றைக்கு அவனும் ஒரு மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவனாக கூட இருந்திருக்கலாம். 4 பேருக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக அவனும் இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அவனுக்காக நாம் அனைவரும் என்ன செய்யணும், அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏன்னா அவன் சின்ன வயசுல அவனை நான் பார்த்துருக்கிறேன். அந்த பையன் சின்ன வயதுல அவ்வளவு ஒரு நல்ல ஒரு பையன். தண்ணி அடிக்கலன்னு சொன்னா ஒரு பெண் எவ்வளவு பெரிய அழகியாக இருக்கட்டுமே குடிந்ததலை நிமிர மாட்டான். அவன் தண்ணி அடிச்சிட்டான்னு சொன்னா அவனுடைய லிஸ்டே வேற, அவனுடைய பழக்க வழக்கங்களே வேற, அவனுக்கு எதுவுமே தெரியாது. கஞ்சா அடிச்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப நம்ம பார்க்கணும், நம்முடைய பிள்ளைகள் அந்த அளவிற்கு செல்லாமல் இருக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்முடைய குழந்தை செல்வங்களை நாம் சரியான முறையில் பாதுகாத்து வளர்த்து வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மறுமை நாளில் பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் விசாரிக்கும் போது நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்தோமா என்பதற்கு நாம் தான் பொறுப்பு.
நாம் நம்முடைய பிள்ளைகளை சிறிய பிராயத்திலே சரியான முறையில் வளர்க்கவில்லை என்று சொன்னால் அதற்கு போய் நம்ம அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லிவிட முடியுமா? முடியவே முடியாது. அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக. இப்போ இன்றைக்கு நம்ம அந்த குழந்தை விஷயங்களில் அகீகா கொடுப்பது, ஒவ்வொரு குழந்தையும் அகீகாவுடன் பிடிக்கப்பட்டுள்ளது. அது பிறந்த 7ஆம் நாளில் அதற்காக ஆடு அறுக்கப்படும். அதை விட்டு நோவினை தலைமுடி அகற்றப்படும், அதற்கு பெயரும் வைக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் சமுரார் ரலியல்லாஹு அவர்கள். அகமது 19327வது செய்தியாக இது இடம்பெற்றுள்ளது. அப்போ ஒரு குழந்தை பிறக்கின்றது என்று சொன்னால் அது பிறந்த 7ஆம் நாளில் நம்ம என்ன செய்யணும்? நாம் அகீகா கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பையன் பிறந்தவுடன் அகீகா கொடுக்கப்படுதல் உண்டு. ஆகவே அவனுக்காக ஆடு அறுத்து குர்பானி கொடுங்கள், அவன் தலைமுடி களைந்து பாரத்தை இறக்கிவிடுங்கள் என்று அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். இதை அறிவிக்கக்கூடியது சல்மான் பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள். புகாரி 5472வது செய்தியாக இடம்பெற்றுள்ளது. சரி, அகீகா கொடுக்குறாரு, இது எத்தனை ஆடுகள் நம்ம கொடுக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அகீகாவை பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், மாறு செய்வதை நான் விரும்ப மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்வதை நான் விரும்ப மாட்டேன். யாருக்கேனும் குழந்தை பிறந்து அதற்காக அவர் ஆட்டை அறுத்து வணக்கம் புரிய விரும்பினால் அவர் ஒரே மாதிரியான 2 ஆடுகளை ஆண் குழந்தைக்காகவும் 1 ஆட்டை பெண் குழந்தைக்காகவும் கொடுக்கட்டும் என்று கூறினார்கள். அப்துல்லா பின் அம்ரு ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது அகமதுல 6530வது செய்தியாக இடம்பெற்றுள்ளது. அப்போ ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தால் 2 ஆடு அறுக்கப்பட வேண்டும், பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு 1 ஆடு அறுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக 1 ஆட்டை அகீகா கொடுக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரன் ஹசன் ஹுசைன் அவங்க 2 பேருக்கு என்ன செய்கிறாங்க? அகீகாவாக 1 ஆட்டை தந்தார்கள். ஒரு செய்தி சொல்லுது ஆண் குழந்தைக்கு 2 ஆடு என்று. மற்றொரு செய்தியாக தன்னுடைய பேரனுக்கு அறுக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? 1 ஆட்டை எடுத்திருக்கிறாங்க என்ற செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது அபூதாவூதுல 2458வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ இதிலிருந்து நாம் கூடுதலாக நாம் நினைக்கிக் கொள்ளக்கூடிய விஷயம், உறவினர்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம்? நாம் அகீகா கொடுக்கலாம். நம்முடைய உறவுக்காரர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் வசதி இல்லாமல் இருக்கிறாங்க அல்லது கொடுக்காமல் இருந்தால் கூட அவர்களுடைய உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களும் என்ன செய்யலாம்? அகீகா கொடுக்கலாம் என்பதை இந்த ஹதீஸை கொண்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நாம் புரிந்து கொள்ளலாம். 7 நாட்களுக்கு பிறகு அகீகா கொடுக்கிறது. அகீகாவாக கொடுக்கப்படும் பிராணி 7ஆம் நாளும் 14ஆம் நாளும் 21ஆம் நாளும் அறுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் புரைதா ரலியல்லாஹு அவங்க பைஹகி பாகம் 9 பக்கம் 303 பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ இந்த விஷயத்தை வச்சு 7 நாளில் கொடுக்கறது, 14 நாளில் கொடுக்கறது, 21 நாளில் கொடுக்கறதுன்னு இருக்குது. ஆனால் இதனுடைய அறிவிப்பாளர் தொடர் வரிசையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஹதீஸ் அல் முஅஜமுல் அவுசத் மற்றும் அல் முஅஜமுஸ் ஸஹீர் போன்ற நூல்களிலும் இடம்பெற்றுள்ளது. இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் அதில் என்ன வருதுன்னா இஸ்மாயில் பின் முஸ்லிம் என்ற பலவீனமானவர் என்ன செய்கிறாரு? இடம்பெறுகிறார். அப்போ இதனால் இந்த ஹதீஸ் பலவீனமான செய்தி அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறேன்னு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட பிறகு தனக்காக அக்கீகா கொடுத்தார்கள் என்று சில ஹதீஸ்கள் வருகின்றது. இது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே பலவீனமான செய்திகளாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன இப்படியே பலவீனம் 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 சொல்லி எல்லாத்தையுமே கடந்துக்கிட்டு போனால் இப்போ என்ன அமலத்தான் நாம் செய்கிறது? இந்த சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு வாதம் என்னென்னா, அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிகமாக பலவீனமான செய்தியை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதை வச்சு அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரி, ஆதாரபூர்வமான செய்தி பலவீனமான செய்தின்னு தெரியுது, இதற்கு மாற்றமாக எவ்வளவோ ஆதாரபூர்வமான செய்தி இருக்குது, இதையெல்லாம் வச்சு நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் அதற்கான முழுமையான நமக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் இதை நம்ம சொல்லும்போது இல்லை இல்லை சஹீஹான ஹதீஸுக்கு ஒரு ஹதீஸ் வந்து பலவீனமான செய்தியாக சஹீஹுக்கு வந்து முரண் இல்லாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் அமல் செய்வோங்கிறாங்க. இப்போ பலவீனமான செய்திக்கு அவங்க எடுத்து வைக்கிற அளவுகோல் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு முரண் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறோங்கிறாங்க. இந்த விஷயத்தை இந்த சட்டத்தை அவர்கள் எங்கிருந்து எடுத்தார்கள்? நல்லா தெரியுது. ஒரு அறிவிப்பாளர் தொடர் வரிசை என்பதை நமக்கு முந்தைய இமாம்கள் வந்து வழிவகுத்து கொடுக்குறாங்க. காரணகாரியத்தோடு வழிவகுத்து கொடுக்கும்போது யார் சொன்னாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவர்கள் சில விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது தகுந்த காரணகாரியத்தோடு இருக்கும்போது அதை நாம் எடுத்துக்கொள்வதில் எந்த தவறுமே கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் நமது இமாம்கள் வந்து என்ன செய்கிறாங்க? வழிவகுத்து கொடுக்கின்றார்கள். அப்படி கொடுக்கும்போது ஏன் சஹீஹ் பலவீனம் என்று எதற்காக பிரிக்க வேண்டும்? அப்போ ஒரு சில விஷயங்களை சில இமாம்கள் வந்து தங்களுடைய ஹதீஸுகளை பதிவு செய்துவிட்டு அதுக்கு கீழே எழுதிடுவாங்க, இந்த ஆள் வந்து சரியில்லை, இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர் அருந்துள்ளது, இவருக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னெலாம் வரும். பார்த்துருக்கவே மாட்டார், அடிச்சு விடுவார் அல்லாஹ்வுடைய பெயரால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரால். பார்க்கவே செய்யாத ஒரு நபர் எப்படி வந்து அவர் வந்து அறிவிக்க முடியும்? இன்னொரு செய்தி ஒன்று வரும், பின்னால் வர அதை சொல்கிறேன். அதில் வந்து எப்படி வரும்னா, அலி ரலியல்லாஹு வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க, பார்த்துருப்பாங்க 2 வயசு குழந்தையா இருக்கும்போது அலி ரலியல்லாஹு மூத்தா போயிட்டாங்க. 2 வயசு குழந்தையா இருக்கும்போது அலி ரலியல்லாஹு மூத்தா போயிட்டாங்க. 2 வயசு குழந்தைக்கு ஹதீஸை அறிவிக்க முடியுமா? அலி ரலியல்லாஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா 2 வயசில் அதை வந்து அவங்க மெமரி பண்ணி வச்சிருந்து அதை வந்து பெரிய பிராயத்தில் வந்து அது சொன்னாங்கன்னு சொல்லி எடுத்துக்கிற முடியுமா? 2 வயசில் அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, அதோடைய முழுமையான விஷயங்களை சொல்லக்கூடிய தன்மை கிடைக்குமா? இதையெல்லாம் வச்சு தான் இமாம்கள் வந்து வழிவகுக்கிறாங்க. பொதுவாகவே ஒரு ஹதீஸ் வருதுன்னு சொன்னால் 6 நபர்லேருந்து 7 நபர் வரைய வரும். அப்போ ஒரு ஹதீஸை வந்து நபிகளார் சொன்னார்கள் சொன்னால் அதற்கு பிறகு சஹாபாக்கள் சொல்லி, தாபீன்கள் சொல்லி, தபூ தாபீன்கள் சொல்லி, இப்படியே இமாம்கள் வழியாக கடைசியாக அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் இருக்கிறாங்களே, அந்த தொடரை பார்த்து தான் ஒரு ஹதீஸ் சரியா தவறானே விளங்கிடுவாங்க. சும்மா எடுத்த உடனே என்ன சொன்னாப்புல உமர் ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்கன்னா அது சும்மா இருக்காது, எடுத்து எழுதிடுவோம், இதை செஞ்சு நீங்கள் அமல் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னது சரி, உமர் ரலியல்லாஹு சொன்னதை யாரு கேட்டது? அப்போ அது யாருன்னு சொல்லி பார்ப்பாங்க. இவங்களுக்குள்ள கால இடைவெளி என்னன்னு பார்ப்பாங்க. நல்லவர்கள் பெயரால் சொல்லப்பட்ட அறிவிப்பாக இருக்குதே, அது எப்படி பொய்யா இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. யாரோட பேரெல்லாம் அறிவிப்பில் வந்துருக்குதோ அந்த அறிவிப்பெல்லாம் வந்து நல்லா சர்ச் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே சரிபார்த்த பிறகுதான் ஒரே ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். இது ஆதாரபூர்வமானது தான் என்று பதிவு செய்வார்கள். இதை கொண்டு நாம் அமல் செய்வதற்கு தகுதியான ஒரு நபிமொழிதான் என்பதை பதிவு செய்வார்கள். அப்போ அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு அவங்க எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிருக்கும் போது நாம் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அன்னைக்கு இருந்தவர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றினாங்களே, அப்படித்தான் இன்றைக்கு நம்ம வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோமா? அவ்வளவு கஷ்டமா ஒரு ஹதீஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஒரு ஹதீஸை வந்து இங்கே கேட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னால் இன்னொரு ஹதீஸ் திருச்சி தூரத்தில் இருக்கு. அப்போ திருச்சி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு 2 ஹதீஸ் தெரிஞ்ச ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறாப்புன்னு சொன்ன உடனே இங்கேருந்து என்ன கார் எடுத்துகிட்டு போகிறாங்களா? 4-5 மணி நேரத்தில் எடுத்து நம்ம கிளம்பி போய் திருச்சியில் போய் நம்ம செய்தியை கேட்டுவிட்டு வருவதற்கு? அப்போ வந்து பயணம் செய்ய வேண்டும். ஓரிரு நாட்கள் பயணம் செய்துதான் என்ன செய்ய முடியும்? கிட்டத்தட்ட 2-3 நாளாக நடைபயணமாக சென்றால் அன்றைக்கு பாலைவனத்தில் வந்து அவர்கள் வந்து ஒட்டகத்தில் போறாங்கன்னு சொன்னா அப்ப எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஹதீஸையும் நமக்கு தந்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு என்னமோ சாதாரணமாக சர்வசாதாரணமாக கடந்து விட்டு செல்கின்றோம். அதெல்லாம் இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வந்திருக்கா நாங்கள் ஏற்றுக்குருவோம் என்று விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்களாக, வியாக்கியானம் சொல்லக்கூடியவர்களாக பார்க்குறோம். அப்போ இந்த ஹதீஸையெல்லாம் தொகுத்த இந்த இமாம்கள்
எந்த அளவிற்கு கண்ணு கருத்துமாக தொகுத்தாங்க. இமாம் புகாரி இமாம் கூட ஒவ்வொரு ஹதீஸையும் பதிவு செய்யும் போது 2 ரக்காத்து நஃபில் தொழுவாங்க. அப்ப எந்த அளவிற்கு ஒரு தவறு செய்து விடக்கூடாது என்பதிலே எந்த அளவிற்கு முக்கியத்துவமாக இருந்திருக்கிறாங்க. மனிதன் என்ற அடிப்படையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு தப்பை சொல்லிடுவோம், ஒரு தப்பை செஞ்சிருவோம். நாளைக்கு அல்லாஹ் நம்மை குற்றம் பிடித்து விடக்கூடாது என்று எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தின் பெயரால் ஈடுபாடு உடையவர்களாக இருந்திருக்காங்க என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக ஹதீஸின் எடைக்கு வெள்ளியை தர்மம் செய்வது. முடியின் எடைக்கு நிகராக வெள்ளியை தர்மம் செய்வீராக என்ற கருத்தில் திருமதியில் 1439வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்குது. இந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் திர்மிதி அவர்களே இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் தொடர் அறிந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஹதீஸுக்கு கீழேயே அந்த ஹதீஸுடைய தன்மையை சொல்றாங்க. ஏன் சொல்லணும், சும்மா அந்த மெசேஜ் மட்டும் நாங்கள் ஒரு ஹதீஸை கேட்டேன் அப்படின்னு விட்டுட்டு போயிடல. அந்த ஹதீஸுடைய தன்மை என்ன, அது சரியான முறையில் தான் அது எல்லாமே வந்திருக்குதான்னு பார்க்குறாங்க. அப்படித்தான் அன்றைய இமாம்கள் நமக்கு இன்றைக்கு மார்க்கத்தை தந்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நமக்கு எளிமையாக இந்த மார்க்கம் கிடைத்து விட்டது என்கின்ற காரணத்தினால் சர்வ சாதாரணமாக நம்ம இந்த மார்க்கத்தை நம்ம எடுத்துக்கிற நினைக்கிறோம். இதற்காக ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, இந்த அகீகா சம்பந்தமாக ஒரு செய்தி நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, இதற்கு பின்னால் இமாம்களுடைய உழைப்பு என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எத்தனை பேர் இது போன்ற இந்த மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரிசுத்தமாக அதற்காக கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்து தந்தாங்களே, அப்படிப்பட்ட இமாம்களுக்காக நம்ம எத்தனை பேர் அவங்களுடைய கபர் விசாலமாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நம்ம துவா கேட்கிறோம். அவங்களுடைய மறுமை வாழ்வை யாரெல்லாம் அலங்காரம் செய்து நம்ம எத்தனை பேர் துவா கேட்கிறோம். அவர்களுக்காக துவா கேட்க நாம் எல்லாம் கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு மூமினான ஆணும் பெண்ணும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறேனே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் தொடர் அறிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் முகமது பின் அலி என்பவர் அலி ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கவே கிடையாது. அகமதுல 25,930வது ஹதீஸ் ஹாக்கிம் தொகுத்த இமாம் ஹாக்கிம் அவர்கள் தொகுத்த முஸ்தத்ரக் ஆகியவற்றில் இடம்பெறும் ஹதீஸும் பலவீனமான செய்தியாகும். அது மட்டுமில்லாமல் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அலி பின் ஹுசைன் அலி ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அலி பின் ஹுசைன் பிறந்த 2 வருடத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். இதை தொடர்பு அறிந்த செய்தி அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ 2 வயசுல மௌத்தா போயிட்டாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸ் இந்த 2 வயசு குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சான். 5 வயசு குழந்தைக்கு தெரிஞ்சது ஒரு 15 வயசுல கேட்டோம்னாலே அதை சரியான முறையில் அடிபெறலாமல் சொல்ல இயலுமா? முடியாத. இப்போ நம்மளே ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால ஒருத்தர் ஒரு செய்தியை நாம் கேட்டுவிட்டோம். அதே விஷயத்தை இன்னைக்கு 10 வருடத்திற்கு பிறகு கேட்டால் தெரியாது. நாம் அதை சரியான முறையில் நம்மளால சொல்ல முடியாது. கூடுதல் குறைவாகத்தான் சொல்லியாக வேண்டும். இப்போ நான் சொல்ற விஷயத்தையே ஒருவரிடம் திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 2 லைனை சொல்லிட்டு சொல்லுங்கண்டா, அதில் ஒரு வார்த்தையை கூட போடுவார், ஒரு வார்த்தையை குறைச்சி போடுவார். அங்கிட்டு உள்ள வார்த்தையை இங்கிட்டு சொல்லுவார், இங்கிட்டு உள்ள வார்த்தையை அங்கிட்டு சொல்லுவார். இது இயல்பாகவே மனிதனிடம் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ 2 வயசுல உள்ள ஒரு விஷயத்தை இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அமல் செய்ய முடியுமா? அதுக்குத்தான் இமாம்கள் கண்ணுகருத்துமாக அந்த மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நமக்கு தந்துட்டு போயிருக்காங்க. நம்ம என்ன செஞ்சுக்கிறேன்னு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பால் புகட்டக்கூடிய விஷயம். பால் ஊட்டுதலை பொறுத்தவரையிலே பெண்கள் மத்தியிலே இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், பெண்கள் பிள்ளைகளை கவனிக்கின்றார்களோ இல்லையோ. கடந்த வாரம் கூட சொன்னோம், ஒரு பெண்மணியே கண் முன்னால் பார்த்த உதாரணத்தை வச்சு சொன்னோம். இப்போ பெண்கள் இன்னைக்கு தாய்மார்கள் நீங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளை கவனிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமும் அக்கறையையும் விட தனது உடலை அழகுபடுத்திக் கொள்வதற்கு தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நாம் நம்முடைய பெற்றோர்களுடைய காலத்தில் எத்தனை க்ரீம் வச்சுருந்தாங்க? ஒரு கண்ணாடி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முன்னால் எத்தனை க்ரீம் இருக்கு, எத்தனை பவுடர் டப்பா வச்சுருப்பாங்க, எத்தனை சென்ட் பாட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம், ஒரு திருமணத்திற்கு கிளம்புகள் என்று ஒரு பெண்மணியை தனது கணவன் தனது மனைவியை அழைத்து கொண்டு செல்கின்றான்னு வச்சுக்கிடுவோம். அல்லது வா உச்சப்பள்ளிக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு சொல்லி கூப்பிட்றாங்க, வா ராம்நாடுக்கு போய் ஜவுளி கடைக்கு போயிட்டு சொல்லி கூப்பிட்றாங்க.
இப்படி கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னா, இப்ப 8 மணிக்கு சொல்றேன்னு வச்சுக்கிறோமே, தனது மனைவிட்ட ஒரு கணவன் சொல்றாரு, வா நம்ம போயிட்டு வரோம் சொன்னா, அன்றைக்கு இருந்த பெண்மணிகள் ஒரு 5 நிமிஷத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஒரு அதிகபட்சமும் ஒரு முகத்துக்கு ஒரு பவுடரை பூசிட்டு வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், அப்படித்தான் வருகின்றார்களா? ஏகப்பட்ட கிரீம் இன்னைக்கு மார்க்கெட்ல. கண்ணுக்கு கிரீமு என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க. கண்ணுக்கு போடுறான், இந்த இதுக்கு போடுறான், அதுக்கு போடுறான். ஏகப்பட்ட கிரீமை இன்னைக்கு வியாபார யுக்திக்காக அவன் செய்யறான். அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய பொது தளங்கள் அதை விளம்பரப்படுத்துறான். நல்லா இருக்குதே, இதை நாமும் வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாமேன்னு சொல்லி தங்களுடைய முக அழகை கெடுத்துக் கொள்ளக்கூடிய பெண்மணிகளாக இன்னைக்கு இருக்கக்கூடியதை நம்ம கண் முன்னால் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? தனது கணவன் மட்டும் பார்க்க வேண்டிய அந்த அழகை வெளியில போகும்போது தான் அவங்களுடைய மேக்கப்லாம் அல்டிமேட்டா இருக்கும். தன்னுடைய கணவனுக்கு காட்ட வேண்டிய அந்த அழகை எத்தனையோ ட்ரெஸ் வச்சிருப்பாங்க, புதிய புதிய ட்ரெஸ்லாம். வீட்டில் இருக்கும் போது அழகுபடுத்திக் கொள்வார்களா? படுத்த மாட்டாங்க. ஆனால் வெளியில் செல்லும் போது அந்த பெண்மணிகளை நம்ம பார்த்தோம் சொன்னா, அதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கால நேரங்கள் என்ன, அதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நறுமண பொருட்கள் என்ன, அழகு சாதன பொருட்கள் என்ன பார்க்கிறோம். தன்னுடைய கணவனுக்கு காட்ட வேண்டிய அந்த அலங்காரத்தை ஊருக்கு படம் போட்டு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சில பேர் தன்னை அறியாமையே செய்யறாங்க. ஏன் அறியாமை செய்யறாங்க? அவர்களுடைய பெற்றோர்கள் சரியான முறையில் அந்த பெண்ணை வளர்க்கவில்லை. அந்த பெண்ணை அந்த பெற்றோர் சரியாக வளர்த்திருந்தால், சரியான முறையில் அந்த பெண் வளர்க்கப்பட்டு இருந்தால், இப்படிப்பட்ட கிரீமெல்லாம் பூசிக்கிட்டு கணவன்கிட்ட இருக்கும் போது காட்ட வேண்டிய அலங்காரத்தை எல்லாம் மிகைத்து நிற்கக்கூடிய வகையிலே வெளி உலகத்திற்கு செல்லும் போது அலங்காரம் செய்வார்களா? அலங்காரத்தை குறைப்பாங்க. அலங்காரத்தை என்ன செய்வாங்க? குறைப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு சில பெண்கள் என்ன செஞ்சிடறாங்க, எல்லா அலங்காரம் செஞ்சு அது இது எல்லாம் போட்டுருவாங்க. ஒரு ஆம்பளை கிராஸ் பண்ணி போனான்னா அவன் விபச்சாரம் செய்வதற்கு அவன் தயார் நிலையில் இருக்கின்றான் என்கின்ற அளவிற்கு நறுமண பொருட்களை அள்ளி பூசி கொண்டு போறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? ஒரு ஜவுளி கடைக்குள்ள போறாங்க, அவ்வளவு கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ள போகும்போது ஒரு ஆம்பளை இப்படி வருவாங்க, ஒரு பொம்பளை இப்படி வரலாமா? ஒரு ஆம்பளை வருவான், உரச வேண்டும் என்பதற்காகவே வருவான். ஆனா ஒரு பொம்பளையா இருக்கக்கூடியவள், ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அப்படி வரலாமா? அப்ப நம்முடைய உடலை சைடு பண்ணி தான் நம்ம போகணும். வர்றவன் உரசுறதுக்கு வருவான், அதான் அப்படிலாம் இருக்க மாட்டான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்குது. இது எதுக்கு இது எல்லாமே சொல்றோம்னு சொன்னா, இந்த பால் புகட்டக்கூடிய விஷயத்தில் தங்களுடைய அழகிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாம். அப்ப பால் கொடுக்கக்கூடிய விஷயம் இது எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்தி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்றான்னு சொன்னா அதுல காரணம் இல்லாம ஒரு விஷயத்தை சொல்லுவானா, செய்வான், ஏவுவானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஏவுவார்களா? சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் சொல்லுது அறிவியல். அன்றைக்கு குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த நேரத்தில் அதுக்கு எதுவுமே தெரியாது. இன்னைக்கு புதிய புதிய நோய்களை நம்ம பார்க்கிறோம். 2 வருடம் முழுமையாக பால் கொடுக்காத காரணத்தினால் எத்தனையோ நோய்களை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடிய கூட்டமாக நாம் வளர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தி எடுக்க வேண்டும். பாலூட்ட வேண்டும் என்று விரும்புகிறவனுக்காக தாய்மார்கள் தமது குழந்தைகளுக்கு முழுமையாக 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயம் 233வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். மேலும் மனிதனுக்கு அவனது பெற்றோரை கொடுத்தும் நாம் வலியுறுத்தியுள்ளோம். அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தால் அவன் பாலருந்தும் பருவம் 2 ஆண்டுகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது திருமறை குர்ஆனில் 31வது அத்தியாயம் 14வது வசனமாக இடம்பெற்றுள்ளது. இதை பற்றி விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் 2வது உரையில் காண்போம் என்று கூறி முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? வலியுறுத்தி கூறுகின்றான். அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தாள். பலவீனப்பட்ட நிலையில் சுமக்கிறா ஒரு பெண். ஆனாலும் சுமந்த அந்த பெண் மேலும் பிறந்த அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து 2 ஆண்டுகள் பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவருடைய உடல் அழகு கெட்டு விழுகின்றது என்கின்ற காரணத்தினால் இன்னைக்கு பெண்கள் என்ன செய்கிறாங்க? இதை தவிர்த்து விட்டு செல்லக்கூடிய சமுதாயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்க்குறோம். உண்மையை சொல்ல போனால் ஒரு பெண் முழுமையாக 2 ஆண்டுகள் பால் கொடுக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய உடல் மிகவும் நலிவடையும். அதை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனைவி மூலமாக நான் கண்டிருக்கிறேன். 3 குழந்தையை பெற்றெடுத்த நாம் 3 குழந்தைக்கும் முழுமையாக 2 ஆண்டுகள் பால் கொடுத்த நிலையில் தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் நான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சும்மா ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடாதுல்ல, அதற்காக நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு 2 ஆண்டுகள் முழுமையாக எல்லா பிள்ளைகளுக்குமே பால் கொடுக்கக்கூடிய அந்த நபிவழி சட்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? அனுபவ ரீதியாகவும் சொல்கிறோம். இது மூலமாக இன்றைக்கு பார்க்குறோம். இப்போ கூட என்னுடைய நண்பன், மண்டபத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன், அவனுடைய பிள்ளைக்கு 1.25 லட்சம் ரூபா, 1,80,000 ரூபா செலவழிக்கணும். வர்ற 18ஆம் தேதி ட்ரீட்மெண்ட்டு. அப்போ 1,80,000 ரூபான்னு சொல்லிட்டு வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் அந்த சின்ன பிள்ளைக்கு இன்னைக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆப்ரேஷன் பண்ணனே என்கின்ற நிலையில் இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு நடக்குது? இது போன்ற நம்ம நிறைய பார்க்குறோம். முஸ்லீம் சகோதரர்களையும் பார்க்குறோம், என் நண்பனாகிய இந்த முஸ்லீம் அல்லாத சகோதரர்களையும் பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் எதுக்கு நடக்குது? அவர்கள் தங்களுடைய அழகிற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 2 ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா சொன்னானே முழுமையாக பால் கொடுக்கப்பட வேண்டும், தாய்மார்கள் பால் புகட்ட வேண்டும் என்று சொன்ன இந்த செய்தியை அவர்கள் நிராகரித்த காரணத்தினால், அவர்கள் பின்பற்றாத காரணத்தினால் இன்னைக்கு நோயினொடியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். சரி, நமக்கு நோய் வந்தால் நம்ம தாங்கிக்கிடுவோம், நம்மளே தாங்க முடியல, அதுதான் உண்மை. அந்த சின்ன பிள்ளைய 2 வயசு புள்ள, 3 வயசு புள்ள, 5 வயசு புள்ள எப்படி தாங்கும்? நாம் நம்முடைய அழகை பாதுகாக்க வேண்டும் என்று செய்கிறோமே, நீவும் அழகை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறியே. 2 வருஷம் பால் கொடுக்கறதுனால நம்மளுடைய உடல் எடை போய் நம்ம ரொம்ப நலிவடைஞ்ச நிலையில போயிடுவோம், ரொம்ப வீக் ஆயிடுவோம். நம்முடைய உறவினர்கள் எல்லாம் நம்மை திட்டுவார்கள், என்ன இப்படி போயிட்டா, நிப்பாட்டு என்று சொல்வார்கள் என்கின்ற காரணத்தை வச்சு நிப்பாட்டக்கூடியவர்கள் இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஆனால் நாளைக்கு அந்த பிள்ளையை, நம்மளுடைய பிள்ளை சந்ததிகள் அவர்களுடைய பெரிய பருவத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களாக, எதையும் எதிர்த்து போராடக்கூடிய துணிவில்லாதவர்களாக போயிடுறாங்களே, நலிவுடைஞ்சவங்களாக போயிடுறாங்களே, ஒரு சின்ன நோய் வந்தாலும் தாங்க முடியாதவர்களாக போயிடுறாங்களே. இப்போ நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு ஏவுகின்றான் என்று சொன்னால் அதை சரியான முறையில் நாம் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் என்ன செஞ்சுக்கிறேனே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பால் அருந்தக்கூடிய விஷயங்கள் முழுமையாக தாய்மார்கள் 2 ஆண்டுகள் என்ன செய்யணும்? பால் அருந்தப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இது கொடுப்பதன் மூலமாகத்தான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யணும்? நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கத்னா செய்யக்கூடிய விஷயம். கத்னா செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விருத்த சேதனம் செய்வது, மர்ம உறுப்பின் முடியை களைந்திட சவர கத்தியை உபயோகிப்பது, அக்குள் முடிகளை அகற்றுவது, நகங்களை வெட்டி கொள்வது, மீசையை கத்தரித்துக் கொள்வது ஆகிய 5 விஷயங்களும் இயற்கை மரபுகளில் அடங்கும். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரியில் 5889வது செய்தியாக இடம்பெற்றுள்ளது. நம்ம நேரமின்மை காரணம் இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கிடுவோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இந்த 5 விஷயங்களுக்குள் இயற்கை மரபுங்கிறாங்க. அப்போ இந்த கத்னா செய்யக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்குலாம் நீங்கள் கத்னாங்கிற இந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியத்தை, ஒரு சுன்னத்தை
இன்றைக்கு என்ன செய்யறாங்க? சுன்னத் கல்யாணம் என்கின்ற பெயரிலே ஒரு அனாச்சார ஒரு திருமணத்தை போன்று, அதை திருமணமே எளிமையாக நடத்தப்பட வேண்டும். இது போன்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் இது போன்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் என்று கூறி ஜும்மாவின் இரண்டாவது நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.